சோஷியல் ட்ரெண்ட் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம ரொம்பவே சூடான ஒரு அரசியல் டாபிக் பத்தி பார்க்க போறோம். அதுவும் நம்ம அண்ணாமலை அண்ணன் பாஜக தலைவர் என்ன சொல்லியிருக்காருன்னு பாருங்க. செம அதிரடியா பேசியிருக்காரு. சும்மா சொல்லக்கூடாது. அண்ணாமலை அண்ணன் என்ன சொல்லியிருக்காருன்னா பாருங்கப்பா, இந்தியா முழுக்க மக்களுக்கு ஒரு மனநிலை வந்துருச்சு. அது என்னன்னா, குடும்ப ஆட்சி நமக்கு வேண்டாம் அப்படிங்கிறது தான். இது ஒரு மாநிலத்தில் இல்ல, இந்தியாவில் இருக்கிற எல்லார்கிட்டையும் இருக்குன்னு சொல்றாரு. இதுக்கு ஒரு உதாரணத்தையும் அவர் காட்டியிருக்காரு. அது என்னன்னா, சமீபத்தில் நடந்த பீகார் தேர்தல் தான். அங்கேயும் இதே மாதிரி தான் மக்கள் நினைச்சாங்களாம். குடும்ப அரசியல், வாரிசு அரசியல் போதும்னு நினைச்சு, அதனால தான் அங்க நம்ம என்டிஏ கூட்டணி மாஸ் பண்ணி வெற்றி பெற்றுருச்சுன்னு சொல்றாரு. இன்னொன்னு சொன்னாரு பாருங்க, அதுதான் தமிழக அரசியலையே புரட்டி போடும்னு நினைக்கிறேன். பீகார்ல காங்கிரஸுக்கு எப்படி படுதோல்வி ஏற்பட்டுச்சோ அதே மாதிரி தான் நம்ம தமிழ்நாட்டிலும் நடக்க போகுது. காங்கிரஸுக்கு அதே கதிதான் வரும் அப்படின்னு உறுதியா சொல்லியிருக்காரு. என்னங்க இது, பீகார்ல மக்கள் குடும்ப ஆட்சியை வேண்டாம்னு நினைச்ச மாதிரி தமிழ்நாட்டிலையும் அதே மனநிலை வந்துருச்சா? அதனால தான் காங்கிரஸ் தோக்கும்னு சொல்றாரா? இது உண்மையிலேயே நடக்க வாய்ப்பு இருக்கா? இல்ல இது வெறும் அரசியல் பேச்சுதானா? இன்னும் ஒரு சில மாதங்கள்ல நம்ம தமிழ்நாட்டிலும் தேர்தல் வரப்போகுது. அப்போ இதெல்லாம் எந்த அளவுக்கு உண்மையாகும்னு பார்ப்போம். நீங்க என்ன நினைக்கிறீங்க? அண்ணாமலை அண்ணன் சொல்றதுல ஏதாவது உண்மை இருக்கா இல்லையா? உங்க கருத்துக்களை மறக்காம கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க. நம்ம சோஷியல் ட்ரெண்ட் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நன்றி, வணக்கம்.